வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். உலகத்திலேயே இஸ்லாத்தை தழுவி அதிகமாக வாழ்பவர்கள் கொண்ட நாடு எது என்று சொன்னால் இந்தியா தான். அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் நம்ம கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் ஏற்றவாறு பல்வேறு செய்கைகளை செஞ்சுருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய பல பேர் பெரிய பெரிய புனிதர்கள், இஸ்லாத்திய புனிதர்கள் அடக்கானது தான் தர்கா. இந்த தர்காவுக்கு ஏகப்பட்ட சொத்தை மானியமாக கொடுத்துருக்குறாங்க. ஏராளமான சொத்தை இந்த தர்கா பராமரிப்புக்கு மற்றும் இதில் செலவுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்து அரசர்கள், இஸ்லாமிய அரசர்கள் மற்றும் மன்னர்கள் இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. பேரரசெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நிறைய அந்த மானியத்தை வச்சு அந்த தர்காவை பாதுகாக்கணும் போகணுன்ற மாதிரிலாம் இந்த இறைநேசர்களுக்கு செய்யணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இன்றைக்கி தர்கா சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை. இந்தியா பூரா இப்போ தர்காவெல்லாம் சரியாக பாதுகாக்கணும். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய வக்பு சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளை சொத்துக்கள் இன்றைக்கி வக்பு வாரியத்தில் பட்டியலில் இருக்கக்கூடிய அதை சரியாக பராமரிக்கப்படலை. அந்த இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் உள்ளே விற்பனை செய்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் சொத்தெல்லாம் கண்டவனும் அனுப்பிச்சிட்ருக்கிறான், இஸ்லாமிய வக்பு வாரிய சொத்துக்களை. ஆகவே அதெல்லாம் முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும்னா இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை இருக்கிற மாதிரி, இந்து சமயநிலை அறநிலைத்துறை இருக்கிற மாதிரி இஸ்லாமிய சமய அறநிலைத்துறை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு அதில் முறைப்படுத்தி எல்லா சொத்துக்களையும் வக்பு வாரிய சொத்துக்களை எல்லாம் சரியான முறையில் கொண்டு அந்த குத்திக்கி விட்டு ஏலத்து மூலம் குத்திக்கி விட்டு அதை பராமரிக்கணும். அந்த சொத்தெல்லாம் எவ்வளோ சொத்து கிடக்குது, அதெல்லாம் வாடகைக்கு விடலாம் ஏழை எளியவர்களுக்கு. இதெல்லாம் செய்யணும். இதை செய்கிறதுக்கு முன் வர வேண்டும் தமிழக அரசு. நன்றி, வணக்கம்.